வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி நான் இந்த முட்டைக்கறி ரெசிபி செஞ்சுருக்கேன்னு அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது இடியாப்பத்துக்குன்னு இல்லைங்க, நம்ம அப்பத்துக்கு சப்பாத்தி நான் இதுக்கெலாம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோலாம் போய் பாருங்கள். ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம கறி வச்சாலும் அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்க்கா. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் ஒரு கப்பு இடியாப்பு மாவு எடுத்ததுக்கு 1.5 கப்பு தண்ணி ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே இதை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு இடியாப்பம் பிகினஸ் கூட இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சம் எண்ணெய், நல்லா வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு, கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது. இது நல்லா நம்ம இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே சூடு இருக்குது கையில். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், அதே அளவுக்கு மிளகாத்தூள், இப்போ 2 முட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். அதிகமாக நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணால் லப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ இதை நம்ம இந்த சைடில் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு நீல வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்துருக்கேன். இதை நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்துக்கும் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதோட வீடியோவும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த முட்டை கறிக்கு மிளகு தான் நிறையா போடணும். மற்ற பொடியெலாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மிளகாய் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பொடி கறியும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கிரேவி வைக்கிறோமோ அதுக்கு தக்கன நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தக்கன அனுசரித்து எடுத்துக்கோங்க. இது இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்குங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திக்னஸ் வருது. இந்த டயத்தில் உரப்பு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டை ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் முட்டையில் செட் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான முட்டை கறி ரெடி ஆயிடுச்சுங்க. கையிலேட்டு நமக்கு மிளகு தாங்க கூடுதல் நம்ம போட்டு வைக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொடி எதுவுமே நான் அதிகமாக சேர்க்கலக்கா. பெப்பர் பொடியில் இருக்குது கையிலேட்டு. இந்த முட்டை கறிக்கு எப்பயும் நம்ம ஒரே மாதிரி தேங்காய் பால் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள். இடியாப்பத்துக்குன்னு இல்லை, அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டீ ரைஸு நெய்ச்சோறுக்கலாம் உண்மையான இந்த அளவுக்குனாலும் நமக்கு வேணுங்க. அப்படியே முட்டையும் அதுவும் நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம இறக்கிக்கலாம். அருமையான மிளகு முட்டை கறி தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் புளியினாலும் புளிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய இடியாப்பமாக சாப்பிடணும் நம்ம விருப்பப்பட்ட இந்த மாதிரி நம்ம இலையில கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய இடியாப்பமாக நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிறத நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியும் காஞ்சிருச்சு. நம்ம இதில் ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு இல்லை 3 தான் வைக்க முடியுங்க. அப்போ நம்ம வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான மிளகு முட்டைக்கறியும் இடியாப்பம் தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் கூட நம்ம வச்சுக்கலாங்க. நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது சாப்பிடாதவங்களுக்கு தேங்காய் பால் கொடுத்துக்கலாங்க. அதுக்காக தான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், நிறையா போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு தேவிஸ் கிச்சன் லஞ்ச் மணி சேனல் இருக்குங்க, அதையும் பாருங்கள். உங்களுக்கு அதுலேயும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.